வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நியூ சிலபஸ்லேருந்து 8th தமிழ் இயல் 1 எழுத்துக்களின் பிறப்பு. இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைனாக மொத்தமாக 30 கொஷின்ஸ் எடுத்துருக்குறோம். கொஷின்ஸ் எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க. ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்ஸ்த்து இயல் 1 to 9 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 7th இயல் 1 to 9 வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. அடுத்து 8th நோக்கி போயிட்டுருக்குறோம். நம்ம கொஞ்சம் வேகமாக போகலாங்க. ஸோ அதனால் நீங்கள் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ வேகமாக நம்ம போயிடலாம். அதே மாதிரி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க, கொஷின்ஸ் நல்லா இருந்தாவோ இல்லை என்கிட்ட எதனா சேஞ்சஸ் இருந்தாவோ உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அந்த ஃபீட்பேக் தாங்க நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், எழுத்துக்களின் பிறப்பினை எவ்வாறு பிரிக்கலாம்? ஆன்சர் ஏ, சி இரண்டும் சரி. எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு என்று பிரிக்கலாம். அப்போ ஆன்சர் ஏ, சி இரண்டும் சரி. 2வது கொஷின், வல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் டேஷை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆன்சர் மார்பு. வல்லின மெய்யெழுத்துக்கள்லாம் என்னென்னங்க? முதல்ல வல்லின எழுத்துக்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. க, ச, ட, த, ப, ர இதுதாங்க வல்லின எழுத்துக்கள். இந்த வல்லின எழுத்துக்களுக்கு மேலே நம்ம புள்ளி வைக்கும்போது இது என்னவா மாறுது? வல்லின மெய்யெழுத்துக்களாக மாறுகிறது. அப்போ வல்லின மெய்யெழுத்துக்கள் என்னென்னங்க? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இந்த 6ம் எதனை மையமாக கொண்டு பிறக்கிறது? மார்பை மையமாக கொண்டு பிறக்கிறது. 3வது கொஷின், மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்து. ஆன்சர் இவ். சொல்லி பாருங்க, உங்களுக்கே தெரியும். மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து. ஆன்சர் இவ். 4வது கொஷின், நாக்கின் முதற் பகுதி மேல் அன்னத்தில் ஒட்டும்போது டேஷ் என்னும் எழுத்து பிறக்கிறது. ஆன்சர் கா. நாக்கின் முதற் பகுதி மேல் அன்னத்தில் ஒட்டும்போது கா என்னும் எழுத்து பிறக்கிறது. 5வது கொஷின், நாவின் முதல் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள். ஆன்சர் இக்கு, இங்கு. நாவின் முதல் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் இக்கு, இங்கு. 6வது கொஷின், மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கும் மெய்யெழுத்து. ஆன்சர் இல். மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கும் மெய்யெழுத்து இல். 7வது கொஷின், வாயை திறந்து ஒலித்தாலே டேஷ் என்னும் எழுத்து ஒலிக்கிறது. ஆன்சர் ஆ. மற்ற 3 சொல்லி பாருங்க. உ, க, ப. அப்போ இது 3மே தவறு. வாயை திறந்து ஒலித்தாலே டேஷ் என்னும் எழுத்து ஒலிக்கிறது. ஆன்சர் ஆ. 8வது கொஷின், நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள். ஆன்சர் இட்டு, இன்னு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் இட்டோ, இன்னோ. 9வது கொஷின், மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் டேஷை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆன்சர் மூக்கு. முதல்ல மெல்லின எழுத்துக்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க.
க க ந ந ம ந. கங்கன நமன. இந்த ஆறும் தாங்க மெல்லின எழுத்துக்கள். இவை மெல்லிய ஓசையுடையவை என்பதால் மெல்லினம் என பெயர் பெற்றது. இந்த மெல்லின எழுத்துக்களுக்கு மேலே புள்ளி வைக்கும்போது இது என்னவா மாறுது? மெல்லின மெய்யெழுத்துக்களாக மாறுது. அப்போ இந்த 6 மெல்லின மெய்யெழுத்துக்களும் எதை இடமாக கொண்டு பிறக்கிறது? மூக்கு. அதாவது சொல்லி பாருங்க, கங்கன நம்மன. இது மூக்கு வழியாக தான் பிறக்குது. 10வது கொஸ்டின், பொறுத்துக. இக்கு இங்கு. நாவின் முதல் அன்னத்தின் அடி. இச்சு இஞ்சு. நாவின் இடை அன்னத்தின் இடை. இட்டு இன்னு. நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இத்து இந்து. நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடி. அப்போ ஆன்சர் 3, 4, 2, 1. இக்கு இங்கும் எங்கெங்க பிறக்குது? நாவின் முதல் அன்னத்தின் அடி. இச்சு இஞ்சும் நாவின் இடை அன்னத்தின் இடை. இட்டு இன்னும் நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இத்து இந்தும் நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடி. அப்போ ஆன்சர் 3, 4, 2, 1. 11வது கொஸ்டின், இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிரெழுத்துக்கள் எவை? ஆன்சர் உ ஊ. இதுதாங்க சரியான ஆன்சர். அப்போ மற்ற 3 சொல்லி பாருங்க. இ ஈ தவறு. ஏ ஏ தவறு. அ ஆ தவறு. அப்போ இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிரெழுத்துக்கள் உ ஊ என்பது சரியான பதில். 12வது கொஸ்டின், ஆயுத எழுத்து டேஷை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுத எழுத்துனா என்னங்க? அக்கு. இந்த அக்கு எதை இடமாக கொண்டு பிறக்கிறது? தலை. ஆயுத எழுத்து அக்கானது தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. 13வது கொஸ்டின், உயிர் எழுத்துக்களில் வாயை திறத்தலால் தோன்றும் உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் என்னங்க? ஆ முதல் அவ்வரை உள்ள எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள். அந்த உயிரெழுத்தில் எந்த எழுத்து வாயை திறத்தலால் தோன்றுகிறது? ஆன்சர் அ ஆ என்பது சரியான பதில். அப்போ மற்ற 3 தவறு. சொல்லி பாருங்க. இ ஈ இல்லை. உ ஊ இல்லை. ஏ ஏ இல்லை. அப்போ இந்த 3 தவறு. கொஷினை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா படித்து பாருங்கள். நீங்கள் படித்தாவே உங்களுக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்துடுங்க. ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சு படிங்க கொஷினவை. 14வது கொஷின், இடையின மெய்யெழுத்துக்கள் 6ம் டேஷை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆன்சர் கழுத்து. இடையின எழுத்துக்கள்னா என்னங்க? இடையின எழுத்துக்கள்னா எரல வளல. இந்த இடையின எழுத்துக்கள் 6ம் புள்ளி வச்ச எழுத்தாக மாறும்போது இடையின மெய்யெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடையின மெய்யெழுத்துக்கள் 6ம் எதை இடமாக கொண்டு பிறக்கிறது? கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. அதாவது நான் இன்னொரு முறை தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. வல்லின மெய்யெழுத்துக்கள் என்பது கசட தபர. அது புள்ளி வைக்கும்போது வல்லின மெய்யெழுத்துக்களாக மாறுகிறது. அந்த வல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் மார்பை இடமாக கொண்டு பிறக்கிறது. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கிறது. இடையின மெய்யெழுத்துக்கள் 6ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. 15வது கொஸ்டின், இதழ்கள் குவிக்கும் போது ஒலிக்கும் எழுத்து. ஆன்சர் உ. சொல்லி பாருங்க. இதழ்களை குவிச்சு சொல்லி பாருங்க. ஆ இது இல்லை. இது வாயை திறத்தலால் ஒலிக்கிறது. கா இதுவும் இல்லை. பா இதுவும் இல்லை. அப்போ ஊ சொல்லி பாருங்க. ஊ. அப்போ ஊ என்பது சரியான பதில். இதழ்கள் குவிக்கும் போது ஒலிக்கும் எழுத்து ஊ. 16வது கொஸ்டின், மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் எவை? ஆன்சர் இத்தும் இந்தும்.
மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் இத்தும் இந்தும். 17வது கொஸ்டின், வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். ஆன்சர் மார்பு. என்னங்க மேடம் மேலே தானே இந்த கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாங்க. ஆனால் கொஸ்டின் வந்து எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாங்க. வல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் டேஷை இடமாக கொண்டு பிறக்கிறது, இது ஒரு டைப்பு. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் டேஷ் அப்படின்னு கேட்கலாம். கொஷின் வந்து நிறைய டைப்பில் கொலாப்ஸ் பண்ணி கூட கேட்பாங்க. ஆனால் ஆன்சர் எது எதுக்கு எப்படின்றது கரெக்டாக தெளிவாக புரிஞ்சு படிங்க. 18வது கொஷின், கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து. ஆன்சர் இவ்வு. கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ். 19வது கொஷின், பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் டேஷ் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன. ஆன்சர் முதல் எழுத்துக்கள். பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன. 20வது கொஷின், ஆயுத எழுத்து டேஷ் ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. ஆன்சர் வாயை திறந்து. ஆயுத எழுத்துனா என்னங்க? அக்கு. அக்கு வந்து எப்படி பிறக்குதா? வாயை திறந்து. சொல்லி பார்க்கலாமா? அக். ஆமாம், அப்போ ஆன்சர் வாயை திறந்து என்பது சரியான பதில். 21வது கொஷின், இதழ்கள் இரண்டும் ஒட்டுவதால் பிறக்கும் எழுத்து. ஆன்சர் பா. சொல்லி பாருங்க. பா. இதழ்கள் இரண்டும் ஒட்டுது. அடுத்து கா இல்லை, ஆ இல்லை, ஊ இல்லை. அப்போ ஆன்சர் பா என்பது சரியான பதில். 22வது கொஷின், மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள். ஆன்சர் இர் இழ். இர் இழ். சொல்லி பாருங்க. மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் இர் இழ் என்பது சரியான பதில். 23வது கொஷின், உயிரெழுத்துக்கள் 12ம் டேஷை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆன்சர் கழுத்து. உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. 24வது கொஷின், மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள். ஆன்சர் இர் இன். மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் இர் இன். 25வது கொஷின், மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கும் மெய்யெழுத்து. ஆன்சர் இல். மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கும் மெய்யெழுத்து இல். 26வது கொஷின், வாயை திறத்தல் மற்றும் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்துவதால் தோன்றும் உயிரெழுத்துக்கள் எவை? ஆன்சர் இவை அனைத்தும். வாயை திறத்தல் மற்றும் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்துவதால் தோன்றும் உயிரெழுத்துக்கள் இ ஈ ஏ ஏ ஐ. ஆன்சர் இவை அனைத்தும். 27வது கொஷின், வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிரெழுத்துக்கள். ஆன்சர் இவை அனைத்தும். வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிரெழுத்துக்கள் உ ஊ ஓ ஓ ஔ. இந்த 26வது கொஸ்டினில் பாருங்கள், வாயை திறத்தல் மற்றும் நாக்கின் அடி ஓரமானது மேல் பல்லை பொருந்துவதால் தோன்றும் உயிரெழுத்துக்கள். சொல்லி பாருங்க. இ ஈ ஏ ஏ
ஐ. அப்போ இந்த 5 எழுத்தும் ஒரே மாதிரி பிறக்குது. 27வது கொஸ்டினுங்க. 27வது கொஸ்டின் பாருங்க. வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பது. அதாவது உ ஊ ஓ ஓ ஔ அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். தெளிவாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. 28வது கொஷின். நாவின் இடை நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள். ஆன்சர் இச் இஞ்ச். நாவின் இடை நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் இச்சும் இஞ்சும். 29வது கொஷின். நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்து. ஆன்சர் இ. நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்து இ. 30வது கொஷின். மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள். ஆன்சர் இப் இம். கொஷின் பாருங்க. மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள். ஆன்சர் இப் இம் என்பதே சரியான பதில். இக்கு இங்கு இல்லை, இச்சு இஞ்சு இல்லை, இரு இள்ளு இல்லை. அப்போது சரியான பதில் இப்பும் இம்மும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.